கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேதாகமத்திலே சத்திய வார்த்தைகள் அடங்கியுள்ளன. சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நாம் தியானம் செய்ய வேண்டும். தற்காலத்திலே சத்தியத்தை புரட்டுகிறவர்களும் சுயலாப நோக்கத்திற்காக சத்தியத்தை மாற்றுகிறவர்களும் பெருகிவிட்டார்கள். சத்தியத்தை தவறாய் போதிக்கிறவர்களும் சுயநல நோக்கத்திற்காக மாற்றமான காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் மனிதர்கள் இருக்கின்றார்கள். வேத வசனங்களை வாசித்துவிட்டு அதற்கு சொல்லும் வியாக்கியானங்கள் எல்லாம் தங்களுடைய சுய கருத்துக்களை உள்ளே திணித்து இதுதான் சத்தியம் என்று போதிக்கிற அநேகர் எழும்பிவிட்டார்கள். சபையிலே ஊழியக்காரர்களும் ஓநாய்களைப் போல, ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்ட ஓநாய்களைப் போல மனிதர்களை வேட்டையாடவே விரும்புகிறார்கள். அவர்களுடைய பணம், அவர்களுடைய நேரம், அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய முழு வாழ்க்கை இவற்றை பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறார்கள். இது கிறிஸ்துவின் தன்மை அல்ல. கிறிஸ்து தம்முடைய சீசர்களையும் சிநேகிதர்கள் என்று அழைத்தார். அவர் யாரையும் அடிமைப்படுத்தி கொள்ளவில்லை. அவர்களுக்கு வரங்களை கொடுத்து அவர்களை பிரகாசிக்க அனுப்பினார். தற்காலத்திலே ஊழியம் செய்கின்ற ஊழியக்காரர்கள் கிறிஸ்து தோற்றுவித்த ரட்சிப்பின் வழி நிறைவேற முடியாமல் தடைபடுவதற்கு காரணமாகிறார்கள். தங்களை பிரதானமாய் வைத்துக்கொண்டு மற்றவர்கள் எழும்பவும் ஊழியம் செய்யவும் கூடாதபடிக்கு அவர்களை தங்களுக்கு கீழேயே வைத்து கொள்ளுகிறார்கள். வார்த்தைகளால் மிரட்டுகிறார்கள். இந்த பொல்லாத சூழ்நிலை மாறினால்தான் கிறிஸ்துவின் சுவிசேஷம் உலகமெங்கும் பரவ முடியும். அதற்கு தடைகளாயிருக்கிறவர்கள் நாங்கள் சத்தியவான்கள் என்று சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆவியை பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் செத்த கிரியைகள் அற அவர்கள் தூய்மையாக்கப்படவில்லை. அவர்களுடைய சிந்தனைகள் அழுக்கு படிந்து காணப்படுகின்றது. பொல்லாத குணங்களோடு மனிதர்களை நிதானிக்கிறார்கள். தாங்கள் செய்யும் தந்திரம், ஏமாற்று, புரட்டு, விபரீதம் இது எல்லாம் ஒரு சட்டை செய்யப்படாத ஒரு காரியமாய் எடுத்துக்கொள்ளுகிறார்கள், போதிக்கிறார்கள், தங்களை முன்னிறுத்துகிறார்கள், மனிதர்களை அடிமைப்படுத்துகிறார்கள். இது தவறான காரியம். இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்துவே அவருடைய ஊழியத்தின் காலத்திலே கடிந்து கொண்டார். எனவே சத்திய வார்த்தைகளின் யதார்த்தம் என்பது சத்தியத்தை தேவன் எந்த விதமாய் பேசியிருக்கிறார், அதன் உண்மை நிலவரம் என்ன, அது எதை சொல்ல வருகிறது என்பதின் சாராம்சமாகும். அந்த சத்திய வார்த்தைகளின் சாராம்சத்தை மறைத்து பொய்யானவைகளை உபதேசித்து மனிதர்களை தங்களுக்கு கீழே வசப்படுத்தி கொள்ளும் பொல்லாத மனிதர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுயாதீன பிரமாணமாகிய இந்த காலத்திலே தேவன் சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு போதனைகளை கொடுத்து நியாய பிரமாணத்திற்கு அடிமைகளாக இருக்கும்படிக்கு விசுவாசிகளை வஞ்சிக்கிற பொய்ப்போதகர்கள் தங்களுடைய சுய லாப நோக்கத்திற்காகவே ஆசீர்வாதம், நன்மை, செழிப்பு போன்றவற்றை பிரசங்கித்து அவைகளால் தாங்கள் பலனடைய விரும்புகிறார்கள். அவர்கள் சொல்லும் அன்பு, பாசம், உதவி, நற்கிரியை எல்லாம் தங்களுக்கு செய்யப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்திலேயே பிரசங்கிக்கிறார்கள். அந்த வார்த்தைகள் எல்லாம் தங்களால் போதிக்கப்பட்டவைகளைப் போலவும் நீ இதை செய், நீ இதை செய் என்று குறிப்பிடுவதாகவும் காணப்படுகின்றது. வேதம் என்பது தேவனுடையது. அது பரிசுத்தவான்கள் யாவருக்காகவும் எழுதப்பட்டுள்ளது. பரிசுத்தவான்கள் அவர்கள் சீர்பொருந்தும்படிக்கு, நற்கிரியைகளை செய்ய ஏவப்படும்படிக்கு அவர்கள் சபையாய் கூடி வருகிறார்கள். அது ஒரு கட்டிடம் அல்ல. எனவே பரிசுத்தவான்கள் என்பது ஒருவன் உயர்ந்தவன், ஒருவன் தாழ்ந்தவன் என்று அல்ல. எல்லோரும் தேவனுடைய சகோதரர்களாய் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறவர்கள். உங்களுடைய சபையிலே கூடி வரும் பொழுது
உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி மெனுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை அந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை நீங்க என் பாதபடியிலே நில்லு என்றும் சொல்லும் பேதக மார்க்கம் தற்பொழுதும் உள்ளது. சத்தியம் உள்ளவரை பிரசங்கிக்கிற சபை தலைவர்கள் என்று தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்ளுகிற மனிதர்கள் தங்களை மாஸ்டர்களைப் போல காண்பிக்கிறார்கள். வேத வசனங்களை பிறருக்கு கடிந்து கொள்ளுதலுக்காக பயன்படுத்துகிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அதை கடைபிடிப்பதில்லை. சத்திய வசனம் தேவனுடையது. தேவனே சத்தியத்தை உடையவர். நாம் சத்தியத்தை அறியாமல் போதிப்பது வேறு, சத்தியத்தை தவறாய் போதிப்பது வேறு. தேவனுடைய சத்தியத்தை தேவன் விளக்கி காண்பித்தால்தான் நாம் அந்த சத்தியத்திலிருந்து அறிந்தவர்களாய் போதிக்க முடியும். ஆனால் சத்தியத்தை தவறாய் போதிக்கிறவர்கள் அந்த சத்தியம் தங்களுடையது போலவே போதிக்கிறார்கள். இது தேவனுக்குரியது. தேவன் விளங்க காட்டின சத்திய வசனங்களை நாம் போதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வேலைக்காரன், இதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. இது என்ன என்றால், வடமொழி சொற்கள் கலப்பிலே முன்னதாகவே மொழிபெயர்க்கப்பட்டதால் அந்த வடிவத்திலே காணப்படுகின்றது. இது ஒரு மந்திர வார்த்தைகள் போல தற்கால திருந்திய தமிழ் மொழிக்கு ஒவ்வாததாய், பொருளை உடனே சரியாக புரிந்து கொள்ள முடியாததாய் ஒரு மந்திரம் போலவே காணப்படுகின்றது. ஊழியக்காரன் என்பது வேலைக்காரன் என்பதை குறிக்கும். அந்த காலத்திலே ஊழியக்காரன் என்பது வேலைக்காரனை குறிக்கக்கூடிய வார்த்தையாக புழக்கத்தில் இருந்தது. தற்பொழுது இது வழக்கொழிந்த வார்த்தை போல மாறிவிட்டது. வேலைக்காரன் என்பது இழி வார்த்தையைப் போல மற்றொன்றை குறிப்பதாகவும், ஊழியக்காரன் என்பது உயர் வார்த்தை போல மற்றொன்றை குறிப்பதைப் போலவும் பொருள் எடுத்துக்கொள்ளும் அரசியல் தன்மை நிறைந்த தற்கால மனப்போக்கு இந்த வார்த்தைகளை மனிதர்களுக்கு புரிய விடாமல் தற்காலத்திலே மந்திர சொற்களைப் போல இது பயன்படுத்தப்பட்டு ஊழியக்காரர்கள் மேன்மையானவர்கள், விசுவாசி என்னும் இன்னொரு அங்கத்தினர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் குறைவானவர்கள் என்பது போல போதிக்கிறது. எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் வேலைக்காரர்கள் தான். எனவே ஊழியக்காரர் என்று மந்திர வார்த்தையை போல உயரியதாய் நினைக்காமல், வேலைக்காரர் என்று சரியான தமிழ் வார்த்தையை பயன்படுத்தி சரியான பொருளை அறிந்து கொள்ளும்படிக்கு தாழ்மையை அந்த வார்த்தையின் மூலமாய் மனதிலே ஏற்றுக்கொண்டு தாழ்மை உள்ளவர்களாய் காணப்படும்படிக்கு சரியான தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துவது நல்லது. தேவன், கர்த்தர் போன்ற வார்த்தைகளும் தமிழ்படுத்தப்பட்ட வார்த்தைகள்தான். ஒரு காலத்திலே இது சரியான பதத்தை பயன்படுத்தாமல் திருத்திய மொழிபெயர்ப்பு வேதாகமங்களிலே இந்த வார்த்தைகளை கொண்டு வந்து அதை ஃபேமஸ் ஆக்கி தற்காலங்களிலே அவருடைய நாமம் தேவன் என்பது போல போதிக்கிறார்கள். இது தமிழ்படுத்தப்பட்ட ஒரு வடமொழி வார்த்தை. அதிலே கண்டுபிடிக்கப்பட்ட தேர்வு செய்யப்பட்ட கடவுளை அல்லது தெய்வத்தை குறிக்கும் ஒரு வார்த்தை. தேவன் என்பது அவருடைய நாமம் என்று மூலமொழியில் இல்லை. அங்கே யாவே என்னும் பெயருடையதாய் காணப்படுகிறது. எல் என்னும் பெயருடையதாய் காணப்படுகின்றது. யா என்னும் பெயருடையதாய் காணப்படுகின்றது. அவருடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு யாவே என்னும் நாமத்தை அவர்கள் உச்சரிக்காமல் அடோனாய் என்னும் வார்த்தையை உச்சரித்தார்கள். அதற்கு எஜமான் என்று பொருள். அதாவது சரியான தமிழ் வார்த்தையில் தலைவர் என்று பொருள். அதுதான் தமிழில் கர்த்தர் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தற்காலத்திலே தமிழை மட்டும் அறிந்து
மொழி நிறம் ஜாதி பற்று உடையோர் எவருமே பரலோகத்தில் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், பாடுகிறோம். எனவே இந்த கலாச்சார பற்றுகளோடு கடவுளை ஒப்புமைப்படுத்தாமல், தெய்வத்தை ஒப்புமைப்படுத்தாமல், அவருடைய நாமத்தை அவர் தமக்கு வைத்திருக்கிற பிரகாரம், நமக்கு தெரியப்படுத்தின பிரகாரம், உண்மையின் பிரகாரம், சத்தியத்தின் பிரகாரம் நாம் பயன்படுத்த வேண்டும். தற்காலங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றதான தேவன் கர்த்தர் என்கின்ற வார்த்தைகள் அவருக்கு புரோனனை போல பிரதி பெயர் சொற்களாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை சொல்வது ஒன்றும் தவறல்ல. ஆனால் அதை வைத்து மார்த்தட்டக்கூடாது. ஏனென்றால் அது வெறும் 200-300 வருடங்களுக்கு முன்பு ஏற்படுத்தப்பட்ட அல்லது தெரிவு செய்யப்பட்ட வார்த்தைகளாகும். கடவுள், இறைவன், தேவன், தெய்வம் எல்லாமே ஒரே தன்மையுள்ள இறைவனை குறிக்கின்ற வார்த்தைகள் தான். அதிலே இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினால் நல்லது என்று தெரிவு செய்து வேதாகமத்திலே கொடுத்திருக்கிறார்கள். பராபரன், சர்வேஸ்வரன் போன்ற வார்த்தைகளையும் முற்காலங்களிலே ஆரம்ப மொழிபெயர்ப்புகளிலே பயன்படுத்தியிருக்கிறார்கள். தற்பொழுது திருத்திய மொழிபெயர்ப்பாக தேவன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி வருகிறார்கள். தேவன் என்பது ஒரு ஒருமை சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. மூல மொழியிலே தேவனுக்கு இணையான பதமாக ஏல், எலோஹிம் என்கின்ற பன்மை பதங்களும் உள்ளன. அவற்றுக்கெல்லாம் ஒரே பெயராக தேவன் என்றே குறிப்பிடுகின்றார்கள். மற்ற பிற பெயர்களுக்கும், யாவே என்கின்ற பெயர்களுக்கும் கூட தேவன் போன்ற பெயர்களை பயன்படுத்துகிறார்கள். எனவே மொழிபெயர்ப்பு சார்ந்து நாம் இருக்கக்கூடாது. தேவன் தந்த தெய்வீக ஞானம் அது சத்தியத்தை சத்தியத்தின்படியே பார்க்க வேண்டும். தற்கால கலாச்சார முன்னேற்றத்தின் பின்னணியாய் வைத்து பார்க்கப்படக்கூடாது. யாசுவா மெசியா என்னும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ளது. மேலும் இயேசுவின் காலங்களிலே வழங்கி வந்த கிரேக்க மொழியிலே இயேசுஸ் கிறிஸ்டோஸ் என்னும் வார்த்தை இயேசு கிறிஸ்துவுக்கு, அதாவது யாசுவா மெசியாவுக்கு பயன்படுத்தப்பட்டது. ஏனென்றால் அந்த நாட்களிலே அது கோலோச்சின மொழியாக இருந்தது. அங்கே கிறிஸ்டோஸ் என்பது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்கின்ற மெசியா என்கின்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழிபெயர்ப்பு வார்த்தையாகும். ஆனால் தமிழிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று மொழிபெயர்ப்பு வார்த்தையை கொடுக்காமல் அதை ஒரு பெயர் வடிவத்திலே கிறிஸ்து என்று கொடுத்துள்ளார்கள். கிறிஸ்டோஸ் என்கின்ற அந்த வார்த்தையை அப்படியே ஆங்கிலத்திலே கிறிஸ்ட் என்றும் தமிழிலே கிறிஸ்து என்றும் பயன்படுத்தியுள்ளார்கள். இது ஒரு புது பெயர் போல தெரிகிறது, பொருள் புரியாத ஒரு புது பெயர் போல தெரிகிறது. இதற்கு இதுதான் பொருள் என்று எடுத்துக்கொள்கிறோம். இது ஒரு வழக்க வார்த்தையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆகவே யாசுவா அபிஷேகிக்கப்பட்டவர் என்பது சரியான வார்த்தை, அல்லது அபிஷேகிக்கப்பட்ட இயேசு என்பது கூட சரியான வார்த்தை. அதை தான் இயேசு கிறிஸ்து என்று பயன்படுத்துகின்றார்கள். அதை சொல்வது ஒன்றும் தவறல்ல. ஆனால் மூல மொழியிலே உள்ளது போல கிறிஸ்டோஸ் என்பது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற பொருளை தருவது போல தமிழ் மொழியிலே கிறிஸ்து என்பது மூலமொழியாகிய கிரேக்கத்திற்கு சென்றுதான் பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். தன்னிச்சையாக பொருள் தருவதா இல்லை. பண்ணப்பட்ட இயேசு, அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு என்ற வார்த்தையாக இல்லை.
ஏனென்றால் இது மூலமொழியிலே ஒரு பெயர் போலவே காணப்பட்டுள்ளது. இயேசு அபிஷேகிக்கப்பட்டவர், இயேசுஸ் கிறிஸ்டோஸ் என்றே அநேக இடங்களிலே பயன்படுத்தப்பட்டுள்ளது. தமிழிலே அதை அபிஷேகிக்கப்பட்டவர் என்று சொன்னால் அது ஒரு பண்பு சார்ந்த வார்த்தையைப் போல தான் காணப்படுகின்றது, அல்லது அவருடைய பதவி சார்ந்த, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த பதவி சார்ந்த வார்த்தையைப் போல தோன்றுகின்றது. ஆகவே தான் தமிழிலே இலக்கண நயத்தோடு பயன்பாட்டு பலன் கருதி கிறிஸ்து என்கின்ற வார்த்தையை அறிமுகம் செய்து பயன்படுத்துகின்றார்கள். இது தவறொன்றும் இல்லை. ஆனால் இதுதான் என்று இதை பிடித்து கொண்டே இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து என்பதின் பொருள் புரிந்து அவர் வழியில் நடக்க வேண்டும். புது சிருஷ்டியே காரியம் என்று சொல்லப்பட்டுள்ளது. தற்காலங்களிலே வேதத்தை போதிக்கிற மனிதர்கள் பொருளாசைக்காரர்களாயும் தந்திரக்காரர்களாயும் ஓநாயைப் போல ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு வேஷம் போட்டு திரிகின்றவர்களாயும் மனிதர்களை வழித்தப்ப பண்ணுகிறவர்களாயும் இருப்பதற்கான காரணம் இயேசு கிறிஸ்து என்பதின் பொருளை சரியாய் விளங்கி கொள்ளாமல், புது சிருஷ்டியே காரியம் என்பதை புரிந்து கொள்ளாமல், தாங்களும் இயேசு கிறிஸ்துவாய் மாறினால் அன்றி பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள்ளாமல் தந்திரமான செயல்பாடுகளை, தங்களுடைய தந்திரமான செயல்பாடுகளை மறைத்து மற்றவர்களை குற்றப்படுத்தி இரட்சிப்புக்கு சமீபமானவர்களை தூரமாக்கி அவர்களை குற்றவாளிகளாய் தீர்த்து பொல்லாத வழியிலே நிலைத்து தங்களுடைய துன்மார்க்கத்தை தேவனுக்குரிய எண்ணம் சிந்தை என்று போதிக்கின்ற பொல்லாத மனநிலை வந்துவிட்டது. நான் ஏன் வேதத்தின் வசனங்களை தியானிக்கவும் பேசவும் வேண்டும்? நான் நிரம்ப அறிவு பெற்றவன் அல்ல. ஆனால் சத்திய வார்த்தைகளை, வேதாகமத்தில் உள்ள இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கலப்பில்லாமல் அப்படியே பேச வேண்டும் என்று விரும்புகின்றேன். இதை கலப்புள்ளதாய் பேசும் மனிதர்களை கண்டு எனக்கு மிகவும் மன கஷ்டமாக உள்ளது. சத்தியத்தை ஏன் இழிவான ஆதாயத்துக்காக புரட்டுகின்றார்கள்? அது சொல்லிய வார்த்தைகளை ஏன் திருத்துகிறார்கள்? இயேசுவை துதிப்பது, அவரை துதிப்பேன், அவரை மகிமைப்படுத்துவேன் என்கின்ற வார்த்தைகளை கூட தங்களுடைய சுயலாப நோக்கத்திற்காக அவர்கள் ஆலயத்துக்கு வருவது என்று கட்டிடத்திற்கு கூட்டி வந்து அவர்களை அடிமையாக்கும் தந்திர நோக்கத்திற்கு நேராக இட்டு செல்லும் அவர்களுடைய தந்திர மனப்போக்கு தவறானது. இயேசுவை அல்லவா போதிக்க வேண்டும், அவர் குணங்களை அல்லவா போதிக்க வேண்டும். அவற்றால் ஈர்க்கப்பட்டுதான் மனிதர்கள் அவரிடம் நெருங்கி வர வேண்டுமே தவிர தங்களுடைய சுயலாப நோக்கத்திற்காக மனிதர்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது. அப்படி செய்வது அவருடைய நாமத்தை வீணிலே வழங்குவது போலாகும். அவருடைய நாமத்தை வைத்து மனிதர்களை தங்களுடைய சுயலாப நோக்கத்திற்காக பயன்படுத்தும் எண்ணம் இருந்தால் அது தேவனுடைய பார்வையிலே பொல்லாததாக இருக்கும். எனவே அந்த காரியங்களை விட்டு விட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவின் வேலைக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி, அதாவது இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறந்து மனிதர்களுக்கு இரட்சிப்பு உண்டாக இந்த உலகத்திலே உதித்து மனிதராய் வாழ்ந்து பாடுபட்டு பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்டு பழுதற்ற குற்றமில்லாத பலியாக எல்லா மனிதர்களுடைய சர்வலோகத்தின் பாவ நிவாரணியாக அவர் மரித்தார் என்பதை சாட்சியாய் கூறுகின்ற சிறு கூட்டமாகிய அப்போஸ்தலர், அதிலே அந்த கூட்டத்தில் இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். 3 காரியங்கள் இங்கே வலியுறுத்தப்பட்டுள்ளன. இயேசு கிறிஸ்துவின் வேலைக்காரன், இயேசு கிறிஸ்து
சர்வலோக பிராயச்சித்த பலியாய் ஏற்படுத்தப்பட்டவர் என்பதற்கான சாட்சிக்காக அழைக்கப்பட்டவன், தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். தேவனுடைய நற்செய்தி. நற்செய்தி என்பது இயேசு கிறிஸ்துவை பற்றினது. அது தேவனுடைய நற்செய்தி. அவர் தம்முடைய குமாரனை அனுப்பினார். சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்தருளினதினாலே அவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு அவரை அனுப்பினது தான் சுவிசேஷம். எனவே அது தேவனுடைய சுவிசேஷம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷம். அது சிலுவையை பற்றின சுவிசேஷம். ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் நம்முடைய பழைய ஆதாமின் சாயலிலே இருக்கின்ற பாவ மனிதனை களைந்துவிட்டு தேவனுக்குள் பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்ட இயேசு கிறிஸ்துவின் சரீர அவயவங்களாய் மாறி அவருடைய மாம்சத்திற்கும் இரத்தத்திற்கும் உரியவர்களாய் மாறி புது சிருஷ்டியாய் கிறிஸ்துவின் சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு நாமே கிறிஸ்துவாய் வாழ்வது. இலவசமாய் பெற்றீர்கள். ரட்சிப்பு இலவசமானது. அந்த ரட்சிப்பு சுவிசேஷத்தின் வழியாய் புதிய ஏற்பாட்டிலே நிரம்ப காணப்படுகின்றது. ரோமன் நிருபம் முதல் சுவிசேஷம் உபதேசம் காணப்படுகின்றது. அப்போஸ்தலருடைய உபதேசங்கள். சுவிசேஷங்கள் என்பது, நற்செய்தி என்பது பொதுவாக மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான். அதற்கு பிற்பாடு அப்போஸ்தலருடைய நடபடிகள் என்பது ஆதி காலத்து அப்போஸ்தலருடைய செயல்பாடுகளை குறிப்பதாகும். அதிலே அவர்களுடைய நிறை குறைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த நிருபங்கள் அப்போஸ்தலருக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகள் அடிப்படையிலே அவர்கள் எழுதி கொடுத்த உபதேசங்களை பற்றினவைகள். இவைகளுடன் எதையும் கூட்டக்கூடாது, எதையும் குறைக்கக்கூடாது, கலப்புள்ளதாய் போதிக்கக்கூடாது. அதை சத்திய வார்த்தைகளின் யதார்த்தம் என்னும் அடிப்படையில் அந்த வார்த்தை என்ன சொல்ல வருகிறதோ, ஏன் குறிப்பிட்ட வார்த்தைகளை அந்த வசனத்திலே பயன்படுத்துகின்றதோ அதன் முக்கியத்துவத்தை அறிந்து அதையே சரியாக போதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன், அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன், தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். அவர் ரோமாபுரியில் உள்ள ரட்சிக்கப்பட்ட பரிசுத்த சகோதரருக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். இதிலே உள்ள சத்தியங்களை நாம் தொடர்ந்து வாசித்து தியானிக்கலாம். கர்த்தரிடத்தில் இலவசமாய் பெற்ற ரட்சிப்பும் அவருடைய சுவிசேஷமும் வீணாய் போகாதபடிக்கு, அதை தந்திரமாய் நாம் போதியாதபடிக்கு, பொருளாசை உள்ளவர்களாய் தந்திரத்தோடு சத்தியத்தை கலப்பாக்காதபடிக்கு, தேவனுடைய சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்காதபடிக்கு, அந்த யதார்த்தத்தை அப்படியே போதிக்க தேவன் நமக்கு அருள் தருவாராக. சத்திய வார்த்தைகளை யார் போதித்தாலும் நாம் சத்திய வார்த்தைகளை நாமே வாசித்து அதை தேவன் நமக்கு வெளிப்படுத்தும்படிக்கு தியானித்து அதனாலே சத்தியத்தை பற்றிய அறிவை அடையலாம். மனிதர்கள் அவற்றிலே கலப்பு செய்தாலும் நாம் சத்தியத்தை வாசித்து தியானித்தால் தேவன் நம்முடைய இருதயமாகிய பலகையிலே சரியான சத்தியத்தை எழுதி, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று நம்மை வழி நடத்துவார். எனவே சத்தியத்தை நாம் சரியாக நாமே தியானிக்க வேண்டும். வேத வசனங்களை வாசிக்க வேண்டும். அது நம்முடைய கால்களுக்கு தீபம். அது வாசிக்க வேண்டியது அவசியம். போதனைகளை கேட்டாலும் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேதத்தை எடுத்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பின்பு இப்படிதான் இருக்கிறது அல்லது இவர்கள் பேசுவது மாறுபட்டு இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சத்திய வார்த்தைகளை நாம் வாசித்து தியானிப்பது மிக அவசியம். மேலும் இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே ஜெபம் பண்ணி தேவனிடத்திலிருந்து
பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார். ஞானத்தின் ஆவி, அறிவின் ஆவி, ஆலோசனையின் ஆவி போன்ற தேவனுடைய ஆவியானவருடைய குணங்களை அவர் பெற்றுக்கொண்டார். மேலும் திக்கற்ற மனிதர்களுக்கும் ஏழைகளுக்கும் தரித்திரருக்கும் ஏற்ற திடன் சொல்லும் வார்த்தைகளை தேவனிடத்திலிருந்து அதிகாலை ஜெபத்திலே அவர் பெற்றுக்கொண்டார். எனவே வேத வசன வாசிப்பும் அதிகாலை ஜெபமும் ஆண்டவருக்குள் நம்மை சரியான உறவோடு நிலைநிறுத்துகிறது. மனிதருடைய வஞ்சகத்திற்கு தப்பி கடந்து போகலாம். மனிதர்களுக்கு நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. பொய்ப்போதகர்களுக்கு நாம் அஞ்ச வேண்டிய தேவையில்லை. அவர்களுடைய மாயையான உபதேசத்தை கண்டு நாம் பயப்படவோ கலங்கவோ வருத்தப்படவோ தேவையில்லை. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நாம் சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் தேவனை சார்ந்து கொண்டு வாழ வேண்டியது அவசியம். ஆசீர்வாத போதனை, வாக்குத்தத்த போதனைகளை நம்பி ஏமாறாமல் கர்த்தருடைய பரிசுத்த கற்பனைகளை தியானித்து அதன் வழியிலே நடக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு போதனைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாடாமல் புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டுள்ள உபதேசங்களை கலப்பில்லாமல் அப்போஸ்தலர்கள் கொடுத்த உபதேசங்களை அப்படியே பின்பற்ற வேண்டும். அப்போஸ்தலர்கள் சொல்லிய வார்த்தைகள் கல்லாதவர்கள், அதாவது உபதேசத்தை கற்று சரியாக புரிந்து கொள்ளாதவர்களால் அப்போஸ்தலனாகிய பவுலும் தங்களுக்கு இருக்கிற தந்திரத்தை போல அவனும் ஒரு தந்திரக்காரனாய்தான் இருந்திருக்கிறான் என்பது போல தற்கால மனிதர்கள் நினைத்து கொள்ளுகிறார்கள். சரியான சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு திருத்திய தமிழ் அல்லது தற்கால திருந்திய தமிழ் மொழிபெயர்ப்பு அவசியம். ஏனென்றால் இது மந்திர வார்த்தை போல பொருள் புரியாததாய் சரியான தமிழ் வார்த்தைகளாய் மொழிபெயர்க்கப்படாததாய் அல்லது வெகு காலத்துக்கு முன்பு வழக்கத்தில் இருந்த வார்த்தைகளுடன் மொழிபெயர்க்கப்பட்ட பழைய மொழிபெயர்ப்பாய் உள்ளது. வேதத்தின் புனிதத்தன்மையை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்து மொழிபெயர்ப்பில் உள்ள தவறுகளை மாற்றாமல் இருப்பது மதியீனம், அறிவீனம். மொழிபெயர்ப்பை மொழி வளர்ச்சிக்கு ஏற்ப சரியான முறையிலே கொடுக்க வேண்டியது அவசியம். அதனாலே சரியான மொழிபெயர்ப்பை கொடுப்பதினால் பழைய மொழிபெயர்ப்பு வேதாகமும் பயன்படுத்த முடியாத நிலைக்கு வரும். மேலும் உங்கள் வேதம் மாற்றப்பட்டு விட்டது என்று மற்றவர்கள் சொல்லுவதை கேட்டு பதில் சொல்ல தெரியாத ஒரு அவலட்சணமான நிலைக்குள்ளே சர்ப்பத்தை போல வினா இல்லாததால் நிந்தனைக்குள்ளே விழும் சூழ்நிலை வரும். ஆனால் மொழிபெயர்ப்பு சரியான மொழியை தேர்ந்தெடுத்து மொழி மாற்றம் செய்கின்றது என்பதை அறிந்தால் அந்த மொழிபெயர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். தற்காலங்களிலே ஸ்தோத்திரம் என்பது ஒரு மந்திர வார்த்தையைப் போல பல காரியங்களை சாதிக்க பயன்படுத்தக்கூடிய ஒற்றை வார்த்தையைப் போல பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் மூல மொழியிலே கூட அதற்கு இந்த ஸ்தோத்திரம் என்கின்ற வார்த்தைக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் இருந்திருக்குமா என்பது சந்தேகம்தான். பொதுவாக ஆங்கிலத்திலே பார்த்தால் அது ஸ்தோத்திரம் என்னும் மந்திர வார்த்தையைப் போல இல்லை. ஆங்கிலத்திலே அந்த வார்த்தை தனித்து முழுமையான பொருளை தரும் வார்த்தையாகவே இல்லை. ஆனால் தமிழிலே ஸ்தோத்திரம் என்பது முழுமையான பொருளை தரும் ஒரு மந்திர வார்த்தை போல அதை 100 தடவை 1000 தடவை சொன்னால் காரியங்களை சாதித்து கொள்ளலாம் என்பது போல நினைக்கிறார்கள். ஸ்தோத்திரம் என்பதின் பொருளை புரியாத மனிதர்கள். ஸ்தோத்திரம் என்பது கர்த்தருக்கு துதி அல்லது அவருக்கு மகிமை என்பதை குறிக்கும்.
எனவே அந்த பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஒரு மந்திர வார்த்தையை போல பயன்படுத்த யோசிக்கக்கூடாது. அது தவறான செயல்பாடு. ஆகவே தேவனுடைய சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அவரை பின்பற்றுவோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் வேலைக்காரனாய் நாமும் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் இயேசு கிறிஸ்து இன்னும் உலகத்திலே இருக்கின்றார் என்பதைப் போல நம்முடைய வாழ்க்கையை முன்னுதாரணமாய் காட்ட வேண்டும். ஊழியம் செய்கின்றவர்களும் ஊழியக்காரர்களும் பேசுவது சத்தியம், ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகளிலே இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தப்படவில்லை என்றால் அது பொருந்தாத ஒரு காரியம். ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த பிரயாசப்பட வேண்டும். சிற்றின்பமாகிய காரியங்களை உதறி தள்ள வேண்டும். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் என்ற தற்கால பயன்பாட்டு செயலிகளை சிற்றின்ப பயன்பாடுகளுக்காய் ஸ்க்ரோல் செய்வதை விட கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருப்பது நல்லது. அதன் பொருட்களை புரிந்து கொண்டு விளங்கி கொண்டு தேவனை அறிவது நல்லது. ஆகவே அந்த வழியிலே நிலைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.